ஹாய், இன்னைக்கு நம்ம ஐப்ரோஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளையண்ட் வராங்க அப்படின்னா அவங்க ரெண்டு ஐப்ரோஸையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படியே இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஐப்ரோஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். நான் இது ஒரு பக்கம் ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். இந்த பக்கம் பாருங்க, எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது மேலே ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிடணும். மேலே நான் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கேன் கிளையண்ட்டுக்கு. இப்போ கீழே நம்ம எடுக்க போறோம். வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டமர் பிடிக்கிறாங்க அப்படின்னா கிளையண்ட் கிட்ட சொல்லணும், இந்த இடம் இதுதான் வந்து ஷேப் நம்மளுக்கு. ஐப்ரோஸோட ஷேப்பே இங்கே தான் இருக்குது. ஸோ ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே கண்ணுக்கு மேலே நம்ம எப்பவுமே க்ளோஸ் பண்ணிட்டு பிடிக்கும் இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இழுத்து பிடிக்கக்கூடாது, மேலே மட்டும் தான் இழுத்து பிடிக்கணும். அப்படி இழுத்து பிடிச்சாலும் தான் இந்த இடம் வந்து டைட் கொடுக்கும், நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி ஷேப் எடுக்கும் போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல், ஏன்னா ஒரு சிலர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தூக்கிடுவாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது எடுக்கணும். இப்போ எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மேலே க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கீழே க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இதை முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொல்லி மேலே மட்டும் ஹோல்ட் பண்ணிக்க சொல்லி கீழே விட்டு சொல்லிடணும். ஸோ இப்போ மேலே மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த பார்ட்டை ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஹேர் கட் பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணும்போது லைட்டாக இப்படி கோம் பண்ணணும். ஹேண்ட்லேயே கோம் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை எடுத்து தூக்கி பிடிக்கணும். ஷேப் எடுத்து தூக்கி பிடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உட்காரும். இன்னொருத்தவங்க வேறு எதுவும் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஹேர் தெரியும். அதே மாதிரி இந்த ஷேப்பில் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர் எல்லாம் தெரியும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேரை கட் பண்ணிக்கணும். இப்போ ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் ஷேப் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம இன்றைக்கி பண்ண ஐப்ரோஸில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனி அப்டேட்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? பாய்.